அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக ஆளுங்கட்சி திமுக தலைமையிலான ஒரு பலவாய்ந்த கூட்டணி அமைந்துள்ளது. அதேபோல் தேசிய கட்சியான ஆளுங்கட்சியான பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, எதிர்கட்சியாக உள்ள அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் ஒரு கட்சி தனித்தேர்தல் சந்திக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது தமிழ்நாட்டில்? இல்லை, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமாக இருக்கிறது, வெற்றி பெறப்போகின்ற கூட்டணி. ஆனால் நீங்கள் முதல்ல சொல்ல ஆளுங்கட்சி தலைமையில் ஒரு பலமான கூட்டணின்னு சொன்னீங்க, அடுத்து மற்றவங்கெல்லாம் கூட்டணின்னு சொன்னீங்க. அதுலேருந்தே ஊடகங்கள் எப்படி எங்களை பார்க்குது? தேசிய கட்சி ஆளுங்கட்சி தானே சார் பாஜக? அதுதாங்க, அரசியல் கட்சியை தான் சந்திக்குது. அது அவங்க பலமான கட்சி பலம் இல்லாத கட்சின்றது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். யார் என்ன நிலையில் போட்டியிடுறாங்கன்றது வேறு. ஆனால் மக்கள் என்ன தீர்ப்பு தராங்க அதை ஒட்டி தான் இது வெற்றி பெற கூட்டணியாக, வெற்றி வாய்ப்பு இழக்கின்ற கூட்டணியான்னு தெரியும். ஆனால் இதுக்குள்ளேயே ஊடகங்கள் இது பலமான கூட்டணி, இது பலகீனமான கூட்டணி, இது கூட்டணியே இல்லைன்னு ஒரு கற்பனையான தோற்றத்தை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த கட்சி அதிமுக என்பது மாற்றுக்கிறதே கிடையாது சார். சரிங்க, அது ஆனால் கூட்டணின்னு வரப்போ அதுதான் நீங்கள் எதை வச்சு இட போடுறீங்க? ஒரு பலமான கட்சின்னு வர சொல்ல அந்த பலமான கட்சி நேரடியாக மக்களை சந்திக்குது. மக்களுடைய பலம் அந்த கட்சிக்கு இருக்கிறதுனால அவங்க தனித்து களத்தில் நிற்கிறாங்க, போட்டியிடுறாங்க. ஒரு கட்சி பலகீனமாக இருக்கிறதுனால தான் கூட்டணி சேர்த்து கூட்டணி இருந்தால் தான் போட்டியிட முடியும்ட்டு போகிறவங்களெல்லாம் தேடி பிடிச்சி சீட்டை கொடுத்து அவங்க கேட்டதை காசை கொடுத்து அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள எப்படி பலமானவங்க நீங்கள் முன்மொழிகிறீங்கன்றது தான் எனக்கு புரியல. இல்லை, கூட்டணியில் பார்க்குறப்ப பலமாக இருக்கா? ஏன்னா அதிமுக 7 முறை தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, மாற்றுக்கிறது கிடையாது. திமுக 6 முறை ஆண்ட கட்சி தான். நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் ஒரு கட்சி பலமாக இருக்கின்ற பொழுது கூட்டணி பலம் தேவையில்லை. அந்த கட்சிக்கு ஒரு பலகீனமான கட்சி தான் 10 கட்சியை சேர்த்து கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் எப்பவுமே பலமான கட்சி, அதனால நாங்கள் கூட்டணியை பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க சொல்ல ஒரு தோற்றம், பல கட்சிகள் சேர்ந்தாதான் ஒரு கூட்டணின்ற மாதிரி ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் அரசியலில் காய்கள் நகர்த்தினோமே தவிர நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொந்த பலத்தை நம்பி தான் தேர்தல் காலத்தில் எப்பவும் நின்று இருக்கு, இப்போவும் நிற்கிது. இல்லை, இதுக்கு முன்பாக அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி பலமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழ் போன்ற சிறிய கட்சி தான் இருக்கு. அதனால் அதை வச்சு தான் நான் சொன்னேன். அதை வச்சு சொன்னா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 எந்த கட்சியும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதனால எங்களுக்கு எங்களுடைய கட்சி தான் பலம். அதனால் கூட்டணிகள் அதுக்கு அரசியல் ரீதியான ஒரு சம்பிரதாயம் கூட சொல்லலாம். ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணியில் சில கட்சிகள் வர்றதும் கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதும் எல்லா கட்சியும் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 67க்கு பிறகு அண்ணா 67 வெற்றி பெற சொல்ல கூட்டணி பலத்தில் தான் அமைச்சு தான் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் அது போட்டியிடுது. ஆனால் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக தான். அதனால் எங்களுக்கு கூட்டணி என்பது ஒரு அது பலமா பலகீனமான எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா கட்சியும் அமைக்கிறவங்களுடைய நாங்கள் கூட்டணி கட்சிகளை நம்பி நாங்கள் தேர்தல் களத்துக்கு போல எங்களுடைய சொந்த சுயபலத்தால் நாங்கள் தேர்தலை அணுகிறோம். இப்போ முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் 1987ஆம் ஆண்டு மரணம் அடைந்த போது கட்சி பிளவுபட்டது. பிளவுபட்ட பிறகு நடைபெற்ற தேர்தலில், அதாவது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி தழுவியது, திமுக வெற்றி பெற்றது. அது திமுக வெற்றி பெறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அதிமுகவுடைய ஏற்பட்ட பிளவு தான் காரணம். அதே போல் இப்போ 2020 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி பெறுவதற்கு காரணமும் பிளவு தான் காரணம். அதை விட இப்போ அப்போ 21 ஓபிஎஸ் இப்போ ஒன்றா இருந்தாங்க. இல்லை, அதாவது 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89 2 அணிகளாக, 2 சின்னத்தில் 2 அரசியல் கட்சிகளாக அதிமுக பிளவுபட்டிருந்தது. அதை அப்போ அந்த இடைவெளியை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்றது உண்மை.
ஆனால் அதுக்கு பிறகு 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இரட்டை இலையை மீட்டு கட்சி பழைய தோற்றத்தில் ஒற்றுமையாக கட்சி பிளவுகள் பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு ஒரே கட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வலிமையோடு மறுபடியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையில் இந்த கட்சி புனரமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த கட்சி பயணித்து வந்திருக்கு. நீங்கள் இப்போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி உரிமையை இழந்தோன்றது உண்மை. ஆனால் பிரதானமான நான் முடிச்சிடுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, நான் சொல்றேன். 2011 2016 இடைவெளி 10 வருஷம். 10 வருஷம் அதிமுக ஆட்சி பீடத்தில் இருந்தது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் சொன்னது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். எல்லா தேர்தல்களும் ஒரு ஆள்ற கட்சியை தொடர்ந்து வெற்றி பெற்று. அதற்கு பிறகு 89 தேர்தலுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் ஆளுகின்ற கட்சி மறுபடியும் வெற்றி பெற்றதில்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இன்னும் கேட்டால் திமுக 89 2 ஆண்டில் ஆட்சி மாற்றம் வந்தது. 91 அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக வந்தது. திமுகவுக்கு பிறகு அதிமுக வந்தது. இப்படி தான் மாறி மாறி வந்தது. ஆனால் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் எந்த எதிர்ப்பாளையும் இல்லாமல் அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது 2016. ஆக ஒரு 10 வருஷம் ஆண்டதுக்கு பிறகு அந்த ஆட்சி மீது ஒரு பொதுவாகவே வந்து ஒரு ஆளுகின்ற கட்சி மாதிரி மேலே நிறைய ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கும். ஆனால் அதிமுக மேலே பெரிய எதிர்ப்புணர்ச்சி எதிர்ப்பாலை எதுவும் வீசலை. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம், சரி 10 வருஷம் இவங்க சொல்கிறாங்களே, இவங்க புதுசாக வாக்குறுதிலாம் தராங்களே, 520 வாக்குறுதிகளை திமுக முன் வச்சது. அவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றை முதல் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் சீர்படுத்திடுவோம், தமிழ்நாட்டை வந்து வளமிக்க மாநிலமாக மாற்றிடுவோம்னு அவங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அப்போ கூட ஒன்றும் பெருசாக அவங்க வந்து வெற்றி பெறலை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த திமுக கூட்டணிக்கும் ஒரு பலமான கூட்டணி, நீங்கள் சொன்னது போல் பலமான கூட்டணி அமைச்சு தான் 2021 போட்டிட்டாங்க கட்சி கூட. அதுதான், அவ்வளோ கட்சிகளை சேர்ந்து கூட அதிமுக மயிரிழையில தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சது. 3% வாக்கு தான். அதில் 1.5% வாக்கு இந்த பக்கம் வந்திருந்தா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சி அது வெற்றி வாய்ப்பு இழந்து இன்னொரு எதிர்கட்சி ஆட்சிக்கு வர சொல்ல, அந்த அடுத்து வர சொல்ல சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும். ஆனால் இந்த முறை அதிமுக கூட்டணி 75 இடத்துல வெற்றி பெற்றது. திமுக ஆட்சிக்கு வந்தா கூட அதிமுக நாங்கள் வந்து ஏறத்தாழ அந்த மயிரிடையில் அவங்க தப்பிச்சு பிழைச்சாங்கன்னு வேணா சொல்லலாம ஒழிய, அதனால இது ஒரு பெரிய தோல்வி கிடையாது. ஒரு சறுக்கல் அதிமுக ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமே ஒழிய, அது கூட வந்து நாங்கள் 10 வருஷம் இருந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை மக்கள் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்றது கூட அடுத்த தலைமுறை வர்றவங்களுக்கு இவங்களோட ஆட்சியை பற்றி தெரியாது. அதனால் இந்த ஆட்சி வந்து இதை விட சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நம்பி வாக்களித்தாங்க. அதனுடைய விளைவுகளை இப்போ சந்திச்சிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட இந்த சறுக்கலை தவிர நாங்கள் ஆட்சி இழந்தது எங்களுக்கு வந்து வருத்தம் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியை வரணும்னு சொல்லி வாக்களித்த மக்கள் தான் இப்போ இழப்பில் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இந்த ஆட்சி எப்போ ஒழியும்னு 3 வருஷத்துலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு இந்த பின்னடைவு கூட நாங்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த அதிமுக ஆட்சியை இதையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல, இன்னைக்கு மக்கள் இந்த 3 வருஷத்துலேயே அவங்க 5 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கக்கூடாத எதிர்ப்புகளெல்லாம் இந்த 3 வருஷத்துலேயே சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட களத்தில் வந்து அவங்க போகிற இடங்கள்லாம் அவங்களுடைய வேட்பாளர்கள் உள்ள நுழைய முடியாத பல இடங்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து கூட எதிர்ப்பு உணர்ச்சிருக்கு. இன்றைக்கும் அதிமுக வந்து சாதாரணமான வேட்பாளர்கள் சாதாரணமாக போய் வாக்கு கேட்டுக்கிட்டு நாங்கள் இயல்பாக தான் இருக்கோம். அதனால் மக்களோட நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு எதுவுமே வந்து பலகீனம் இல்லை, நாங்கள் பலமாக தான் இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1967 பிறகு 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வருகிறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றது. அதே போல் முன்னாள் முதலமைச்சர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா தலைமையில் ஒரு முறையும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தலைமையில் ஒரு முறை தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது. அப்படி பார்க்கறதுல வந்து திமுக அதிமுக எல்லாத்திலும் பலமாக இருப்பது என்பது நம்ம எல்லாருமே வரலாறு சொல்கிறது. ஆனால் இந்த முறை வந்து கூட்டணி என்று பார்க்கும்போது திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுக பலம். ஆனால் அது சேர்ந்துள்ள கூட்டணி கட்சிகள்
பலமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இல்லை நீங்கள் கேள்விக்குறின்னு எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சி கூட்டணியை வந்து 10 பேர் சேர்ந்தா பலம், 20 பேர் சேர்ந்தா பலம், 2 பேர் நான் சொல்கிறது கேளுங்க, 2 பேர் 3 பேர் தன்னந்தனியாக வந்து எதிர்கொண்டா அவங்க பலகீனமானவங்க. நீங்கள் வந்து ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் சொல்கிறீங்க. நீங்கள் நான் அதையே திருப்பி சொல்கிறேன். 10 பேர் வந்து சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னா அப்போ யார் பலசாலி? தனியாக இருக்கிறவங்க பலசாலியா இல்லை 10 பேர் சேர்ந்தவங்க பலசாலியா? அதில் ஜெயிக்கிறவங்க தான் பலசாலி சார். அதுதான் அது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்க. எதிர்கொள்கிற மனநிலை இருக்கணும்ல, ஒரு வலிமை இருக்கணும். ஒரு போர்க்களத்துக்கு போக சொல்ல ஒரு பெரிய படையை சந்திக்கிறோன்ற ஒரு நினைப்பு இல்லாமையா போவாங்க. அதாவது 10 பேர் போத்தொடுக்க வந்தாலும் ஒரு தைரியமா வந்து ஏந்து 10 பேர் இல்லைங்க, 10 பேர் செய்கிற வேலையை இந்த ஒருத்தரால செய்ய முடியுன்ற எண்ணத்தோட தான் போறாங்க. அதுல போட்டு ஈக்குவல் ஃபைட் கொடுக்குறாங்கல்ல. அங்க போயிட்டு சும்மா வந்துடல. போர்க்களத்துக்கு போறவங்க வந்து எல்லா தயாரிப்போட போறாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு போறாங்க. இவங்களுக்கு பின்னால வந்து அதுக்குரிய ஆயுதங்கள் இருக்கு. அதனால அவங்க போறாங்க. அதனால அதிமுக பின்னால மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அதிமுக வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கூட எல்லா வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி இருக்கு. அந்த பூத் கமிட்டியில் மகளிர் தனியாக இருக்கிறாங்க. அது போல இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கிறாங்க. அது போல ஐடி விங் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலையும் 19 பேர் அதுக்குன்னு பயிற்சி பெற்றவர்கள் களப்பணியாளர்களாக களத்தில் இருக்காங்க. எல்லா பூத்திலும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்குச்சாவடிக்கும் நாங்கள் வந்து பயிற்சியாளர்கள் களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக வந்து அரசியல் ரீதியாக எங்களோட நட்பு பாராட்டுகின்றவர்கள் அல்லது எங்களை நாடி வருகின்றவர்கள் அல்லது எங்களை விரும்புகின்றவர்கள் அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம், அவ்வளோதான். அதனால இந்த கூட்டணிக்கு வந்து நாங்கள் சேரணுன்றது எங்கள் விருப்பம் இல்லைன்னாலும் அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகள்லாம் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த சொல்ல நாங்கள் வந்து அதை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னால் அது வந்து அரசியல் ரீதியாக எங்களை வந்து தனிமைப்படுத்தும். அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கான முயற்சியில் நாங்கள் பண்ணுறோம். அந்த முயற்சியை வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன எதிர்பார்ப்புன்றதோ அது அவங்களுக்குரிய எதிர்பார்ப்பாக இருந்தால் அதை எங்களால் செய்ய முடியும். அவங்க அப்நார்மலாக எதிர்பார்த்தாங்களா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல அவங்க வெளியே போகிறாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.